அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குல தெய்வத்தை பற்றி தான். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்முடைய குலத்தை கண்ணை போல பாதுகாத்து வர்றது நம்முடைய குலதெய்வம் தான். எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் முதல்ல நம்ம வழிபாடு செய்ய வேண்டியது நம்முடைய குலதெய்வம். நம்முடைய இஷ்ட தெய்வம் நமக்கு பலன் அளிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம குலதெய்வத்தை திருப்திப்படுத்தினா மட்டும்தான் இஷ்ட தெய்வம் நமக்கு பலன் அளிப்பாங்க. குலதெய்வம் நம்மை போலவே வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் தான். அவங்க நம்மளுடைய பூர்வீகத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களை நம்ம குலசாமி அப்படின்னு கூப்பிடுவோம். குலதெய்வ கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அப்படி போக முடியாதவங்க 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு. அங்கே போய் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் எல்லாமே அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தால் நல்லது. அதுலேயும் பௌர்ணமி அமாவாசை நாட்கள் போகிறது ரொம்ப நல்லது. குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது திருப்பணிகள் நம்ம செய்ய நம்ம வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. நம்ம வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் முதல்ல தெய்வ வழிபாடு நம்ம செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த விஷயத்தை ஆரம்பிப்போம். அப்படி நம்ம செய்கிறது மூலமாக அந்த விஷயம் முழுமையாக பூர்த்தி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஏதாவது வேண்டுதல் நேர்த்திக்கடன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை முறையே நீங்களே போய் நிறைவு செய்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையலிட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது சகல பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு நிவாரணம் கிடைக்கும். ஒரு சில வழக்கப்படி தீச்சட்டி எடுக்கிறது, தீ மிதித்தல், மொட்டை அடித்தல், பொங்கல் இடுதல், இந்த மாதிரி அவங்க வேண்டுதலை வச்சு நிறைவு பண்ணுறதும் இருக்குது. குலதெய்வத்தை யார் விடாமல் வழிபட்டு வர்றாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த துயரமும் நெருங்காது. குலதெய்வ கோயில் இருக்கும் இடத்துல கண்டிப்பாக வேப்ப மரமோ இல்லை விழுவு மரமோ கண்டிப்பாக இருக்கும். குலதெய்வத்தை வழிபடும் பொழுது சாமி ஆடுறவங்க அருள்வாக்கு சொல்லுவாங்க. அது நம்ம குலசாமியை நமக்கு சொல்கிற வாக்காக நம்ம நினச்சிப்போம். ஒரு சில நேரம் நம்மளால் முடிவெடுக்க முடியாத சூழல் இருக்கும் பொழுது, குழப்பமாக இருக்கும் பொழுது நம்ம குலசாமி கிட்ட போய் பூ கட்டி போட்டு கேட்டோம் அப்படின்னா நமக்கு அதற்கான முடிவு அவங்க சொல்லுவாங்க. குடும்பத்தில் தொடர்ந்து அசுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் கஷ்டம் வந்துகிட்டே இருந்தாலும் குலதெய்வம் கடும் கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்கள குளிர வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். குலதெய்வ கோயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பிடி மண் நம்ம கொண்டு வீட்டு பூஜை அறையில் ஒரு சுத்தமான மண் துணி எடுத்து அதில் முடிஞ்சு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தோட வாசனை வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. குலதெய்வம் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. குலதெய்வம் தெரியாதவங்க உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியவங்கக்கிட்ட மூதாதையர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப தெளிவாக அவங்களுடைய வழிபாடுகளும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாதவங்க சில சிறந்த ஜோதிடர்கள் அவங்கள பார்த்தோ இல்லாட்டி ஆன்மீக வழிகாட்டிகளை யாராவது நீங்கள் பார்த்தோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 7 தலைமுறை மக்கள் 3 தலைமுறையாக ஒன்று சேர்ந்து எங்கே வாழ்ந்திருந்தாங்களோ அந்த ஊரில் தான் கண்டிப்பாக குலதெய்வம் இருக்குங்கிறது ஒரு சின்ன க்ளூ. எனக்கு தெரிஞ்ச குலதெய்வத்துடைய பேர்களை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஐயனார், மதுரை வீரன், காத்தவராயன், வீரனார், பெருமாள், அது போக கருப்பணசாமி வகைரால வர்றவங்க ஒண்டி கருப்பன், சங்கிலி கருப்பன், ஆகாய கருப்பன், ஆத்தடி கருப்பன், நொண்டி கருப்பன், மார்நாட்டு கருப்பன், மண்ட கருப்பன், முன்னடி கருப்பன், சமய கருப்பன், பெரிய கருப்பன், சின்ன கருப்பன். இதே போல் பெண் தெய்வங்கள் வீரமாகாளி, எல்லை பிடாரி, எல்லை மாறி, பேச்சியம்மன், பூவாடைக்காரி, செல்லியம்மன், கன்னிமார், அங்காள பரமேஸ்வரி, சீலைக்காரி, பச்சையம்மன், காமாட்சியம்மன், அம்பாள். இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச குலதெய்வங்கள். இங்கே நான் பட்டியலிட்டிருக்கிறேன். குலதெய்வ வழிபாடு ஒரு குடும்பத்துக்கும் ரொம்ப அவசியம். அப்படி நம்ம செய்வது மூலமாக நம்ம குலம் கலைத்து எல்லாருமே சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையில் இருப்பாங்க. இப்படி நம்ம குலதெய்வத்தை வழிபட்டுட்டே வரும்பொழுது அவங்க நம்ம வீட்லேயும் வீட்டு வாசல்லையுமே காவலாக நின்று எந்த கெட்ட விஷயமும் நமக்கு அண்டாமல் பார்த்துக்குவாங்க. அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்று தான். அவங்கள நித்திய பூஜையும் அவங்கள எப்பொழுதுமே நம்மளால் முடிந்த நேரம் கிடைக்கும் பொழுது அவங்கள தரிசனம் செஞ்சுட்டு வரணுங்கிறத மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. விடாமல் குலதெய்வ வழிபாடு செய்வோம். வாழ்க்கையில் சுபிக்ஷமாக இருப்போம். மேலும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம், நன்றி.